வணக்கம். செல்வகுமாரின் வங்கக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அர்னாப் என்கின்ற புயலாக உருவெடுக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை அறிவிக்கும் ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜனவரி 9 வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை. ஏற்கனவே அதிகாலை அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தீவிர ஆய்வறிக்கைக்கு பிறகு ஒரு நாள் புயலாக, ஒரு நாள் புயல் என்பதை விட 12 மணி நேர புயலாக அப்படிதான் சொல்லணும். சில மணி நேர புயலாக உருவெடுக்க போகிறது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அர்னாப்பாக. அதாவது ARNAB இது புயலோட பேரு. ஆனால் உச்சரிப்பு ORNAB அர்னாப். இந்த பெயர் யார் வச்சிருக்காங்கன்னா பங்களாதேஷ் கொடுத்திருக்காங்க. காலம் 3ல முதல் பேரா பங்களாதேஷ் கொடுத்த பேரு. பங்களாதேஷ் மொழியில பங்களாதேஷ் மட்டும் இல்ல, அசாமி மொழி மேற்கு வங்கத்தில் இங்கெல்லாம் பேசக்கூடிய ஒரு மொழியாக இருக்கக்கூடிய அந்த மொழியில் பங்காளி மற்றும் அசாமி இதில் இந்த சொல் வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அர்னாப்னா கடல் பெருங்கடல் என்று பொருள். கடல் பெருங்கடல் என்று பொருள். இது பங்களாதேஷ் கொடுத்த பெயர் அர்னாப். இந்த பெயர் வைக்கப்படலாம், புயலாக உருவாகலாம், வாய்ப்பாக இதை அறிவிக்கிறேன். புரியுதுங்களா? ஏன்னா இது தீவிரமடைய போகிறது இன்னும் கொஞ்சம் அப்படின்னு சொல்றதுக்காக. சரி, தீவிரமடைஞ்சா எங்க வரும், எப்ப கிடக்கும், மழை எப்படி இருக்கும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. நாம அறிவிச்சதுல எந்த மாற்றமும் இல்லை. காலை அறிக்கையில மழை பொழிவிலையோ காற்றிலையோ எந்த மாற்றமும் இல்லை. புதிதாக என்ன, புயலாக மாறினா ஒரு 2, 3, 4, 5 கிலோமீட்டர் வேகத்தில் கொஞ்சம் கூடுதல் எடுக்கும். பெயர் பெறலாம். பெயர் பெற்றால் பேர் வரும், அர்னாப்புங்கிற பெயர் வைக்கப்படலாம். அதுக்கு தான் இந்த அறிக்கை, வேற ஒன்றும் இல்லை. சரி, எப்போ அர்னாப் உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பிற்பகல், இன்றைக்கு மாலை இரவில் அர்னாப்புங்கிற புயலாக உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை இரவில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக உருவெடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் இது புயலாக உருவாக வாய்ப்புள்ளது என்று நேற்று இரவு அறிக்கையிலையும் சொல்லியிருக்காங்க. அதை சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்பொழுதைக்கு அதோட வேகம் பார்த்தீங்கன்னா 65 கிலோமீட்டர் வேகத்தில் சுழன்று இருக்கு. இது 75 கிலோமீட்டர் வேகத்தில் மாறும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போ 75னா ஒரு 10 கிலோமீட்டர் வேகம் கூடுது. அப்போ புயலாக மாறுது. புயலாக மாறினா விட்டு விட்டு வீசக்கூடிய காற்று 85 இருக்கும் போல் தெரியுது. விட்டு விட்டு வீசக்கூடிய காற்று 85, டோட்டலாகவே தொடர்ந்து சுழலக்கூடிய காற்று 75. சரி, புயலாக கரையை கிடக்குமா? கிடக்காது. அது திரிகோணமலை நெருங்கும் பொழுது மிரட்டும். அர்னாப்புங்கிற பெயரோட மிரட்டும். திரிகோணமலையிலையும் கிடக்காது, திரிகோணமலையை மிரட்டும். இன்று மாலையிலிருந்து இன்று இரவு நாளை அதிகாலை வரையும் திரிகோணமலையை மிரட்டும். நாளை அதிகாலை அது முல்லைத்தீவை நெருங்கும் பொழுது அது மீண்டும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக செயலிழந்துடும். அப்போ ஒரு 12 மணி நேர பெயர் கொண்ட ஒரு புயல் எப்படி ஒரு அந்த அதாவது மலேசியாவிற்கும் சுமத்ராவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் உருவான புயல் போல ஒரு 12 மணி நேர புயல். அது சென்யார்னு உருவாச்சு, ஒரு 12 மணி நேரம் தான். ஒரு பெயரை அப்படியே பெற்று போயிட்டு அப்படியே. அதே போல இதுவும் இடைக்கால ஒரு புயலா 12 மணி நேரம் ஒரு புயலை பெயரை பெற்று அப்படியே செயலிழந்துடும். எங்க உருவாகும் பார்த்தீங்கன்னா அது திரிகோணமலைக்கு கிழக்கே உருவாகி திரிகோணமலையை நெருங்கும் போது அர்னாப்பாங்கிற பெயரோடு இருக்கும். திரிகோணமலையை மிரட்டும். திரிகோணமலையை கடக்காம திரிகோணமலையை ஒட்டியே வடக்கு நோக்கி நகரும் பொழுது அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நகரும். முல்லைத்தீவை நெருங்கும் பொழுது அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகும். காங்கேசன்துறை வரும் பொழுது அது ஒரு வெல் மார்க் லோ பிரஷர் ஆகும். கோடியக்கரை மற்றும் யாழ்ப்பாணம் இடைப்பட்ட பகுதிக்கு வரும்போது ஒரு வெல் மார்க் லோ பிரஷர், ஒரு தீவிர தாழ்வு பகுதி. பிறகு அது அப்படியே மன்னார் வளைகுடா திரும்பும் பொழுது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக திரும்பும். ஆக இப்போ இதில் என்ன தகவல்னா புயலாக மாறும் அளவிற்கு காற்றில் வேகம் இருக்கும். திரிகோணமலையை அச்சுறுத்தும்.
திரிகோணமலை பகுதிக்கு காற்று அச்சுறுத்தல், கடுமையான ஒரு காற்றோட மழைப்பொழிவு இருக்கும். திரிகோணமலை முல்லைத்தீவு பகுதிகளுக்கு கடுமையான காற்றுடன் மழை இருக்கும். ஆனால் அந்த பகுதிக்கு மட்டும்தான் இந்த அச்சுறுத்தலை தவிர இது கரையை திரிகோணமலை அருகே கடக்காது. திரிகோணமலையை ஒட்டியே முல்லைத்தீவை ஒட்டியே செயலிழந்து கொண்டே நகர்ந்து அர்னாப்ங்கிற பெயரை விட்டு ஒரு ஆழ்ந்த மண்டலமாகவும் பிறகு மண்டலமாகவும் பிறகு ஒரு தீவிர தாழ்வாகவும் பிறகு தாழ்வாகவும் அப்படியே இலங்கையை ஒரு வளம் வந்து மன்னார் வளைகுடாவுக்கு வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுல மழை என்னன்னு சொன்னா ஏற்கனவே அறிவித்ததை மீண்டும் அறிவிக்கிறேன். இன்றைக்கு டெல்டா மாவட்டங்களில் மேகமூட்டமாக இருக்கும். பிறகு படிப்படியாக சாரல் மழை குளிர் மழையாக வரும். பிறகு மதிய மாலையில் லேசான மிதமான மழையாக மாறும். அதே நேரத்தில் டெல்டாவில் இருந்து வடகடலோரம் வரைக்கும் தூறல் சாரல் தொடங்கும். இரவில் இருந்து அது மிதமான மழை கனமழையாக மாறும். நாளை அதிகாலை கனமழையாக டெல்டாவில் மாறும். அப்பொழுது முல்லைத்தீவில் இருக்கும். நாளை மதியம் கோடியக்கரை யாழ்ப்பாணம் அருகே இடைப்பட்ட பகுதிக்கு வரும்பொழுது டெல்டாவில் மிக கனமழை பொழிவை கொடுக்கும். அப்பொழுது சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் எல்லாம் நல்ல மழை பொழிவை கொடுக்கும். டெல்டாவிற்கும் கொடுக்கும். பிறகு வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் கொடுக்கும். பிறகு இது மன்னார் வளைகுடா பகுதியை நோக்கி நகரும் பொழுது அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்க தொடங்கும். 10ஆம் தேதி உள்ளே தொடங்கும். 11, 12, 13ஆம் தேதி வரைக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும். அப்போ இன்றைக்கு டெல்டாவில் தொடங்கும் மழை 13ஆம் தேதி வரைக்கும். நாளை வடகடலோரம் தொடங்கும் மழை 13ஆம் தேதி வரைக்கும், 12ஆம் தேதி வரைக்கும் வடகடலோரம். தென் மாவட்டங்களில் 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 12ஆம் தேதி, 13ஆம் தேதி. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 12ஆம் தேதி. அனைத்து மாவட்டங்களுக்கு மழைனா அது 10 பிற்பகலில் இருந்து 11, 12, 13ஆம் தேதி. தென் மாவட்டங்களுக்கு 14ஆம் தேதி கூட ஆங்காங்கே தூறல் இருக்கலாம். அப்போ மழை தொடங்குவது உறுதி. நிகழ்வு யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை நெருக்கமாக வந்து செயலிழந்து மன்னார் வளைகுடா போவது உறுதி. தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை தருவது உறுதி. இதுல டெல்டா மாவட்டங்கள், அதாவது புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர், அரியலூர் மற்றும் விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் நிறைய மழைப்பொழிவு கொடுக்கும். இதில் நம்பர் 1 இடம் நாகப்பட்டினம் மாவட்டம் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். மேற்கே முன்னேறுவது கொஞ்சம் தாமதம் அடையும். நாளை தான் மேற்கே வரும். நாளைக்கு பிறகுதான் எல்லா மாவட்டங்களுக்கு இருக்கும். 10 பிற்பகலில் இருந்து எதிர்பார்க்க மேற்கு மாவட்டங்கள். 11, 12, 13 அனைத்து மாவட்டங்களையும் மழை எதிர்பார்க்கலாம். 13ஆம் தேதி வரைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கு. 14ஆம் தேதி தென்கோடி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு மட்டும். 15ஆம் தேதி பொங்கல் அன்றைக்கு இடைவெளி. பொங்கல் மழை இல்லாமல் கொண்டாடலாம். பொங்கலுக்கு முன் மழை இருக்கு. அறுவடை விவசாயிகள் முதிர்ந்திருந்தால் இன்றைக்கு அறுவடை செய்திடுங்கள். நாளை வயலில் நீர் தேங்கும் அளவிற்கு மழை இருக்கு. மழையை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய விவசாயிகள் அதிக மழை பெய்யுதுன்னு திறந்து விடக்கூடாது. பெய்ய திறந்து விடணும். இறுதி மழையை சேமிக்கணும். அனைத்து மாவட்டங்களுக்கு மழை இருக்கு. தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அர்னாப் என்பது இடைக்கால 12 மணி நேர புயலாக இருக்கும். பெயர் பெற வாய்ப்பு இருக்கிறது. புயலாக மாறினாலும் செயலிழந்துதான் இலங்கையை நெருங்கி செயலிழந்துதான் அது மழை தரும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். அர்னாப் என்பது பங்களாதேஷ் பெயர். பங்களாதேஷ் பெயரில் கடல் பெருங்கடல் என்று பொருள். இணைந்து எங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி.